ஒரு காலத்துல 2 பேரும் எம்பிட்டு சண்டை போடுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. கடை திறந்ததுல இருந்து மூடுற வரைக்கும் நீங்க அங்கேயே இருக்கணுமா? அப்பப்போ கொஞ்சம் வீட்லயே வந்து உட்காரலாம் இல்லப்பா? மடி கடையில 3-4 பேர் இருந்தோம். அப்பப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்ப கடையில் இருக்குது நாங்க 2 பேரும் மட்டும்தான். வேலைக்கு ஆளுக யாரையாவது பார்க்க வேண்டியதானப்பா? பார்த்துட்டு தான் இருக்கோம் அம்மாச்சி. ஆள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. நாளைக்கு வரதா சொன்னீங்க. வடிவே ஒரு நாள் வீட்ல இல்லனா வீட்டையே தலைகீழா புரட்டி போட்டுருவீங்களா? இவன் அம்மாவை வீட்டு விட்டு வெளிய அனுப்பும்போது பார்த்துட்டு சும்மா இருந்தியா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் ஒப்பிச்சிட்டீங்களா? நீ உங்க அண்ணனுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல தம்பி. நடந்தத முழுசா சொன்னீங்களா? ஆத்தா என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமாங்கண்ணா? தெரியும், கேள்விப்பட்டேன். நம்ம ஆத்தா என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அதுக்காக நீ நடுத்தருவுல கொண்டு போய் நிறுத்துவியாண்ணே? ஆத்தா பொண்ணு வீட்டுல போய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கேன். சொந்த அத்தை பொண்ணு கூட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்கேன். எதுக்குன்னு இதெல்லாம் போய் அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கணும்? அவன் நினைச்சது எல்லாமே ஒண்ணு கூட விடாம நீயே முடிச்சு வச்சிட்டல. அம்மா பண்றது தப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. வீட்டை விட்டு அனுப்ப கூடாதுல்ல. எதுவா இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். வர வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கணும். கவலை இல்லாம தான் அவ்வளவு பெரிய சம்மந்தத்தை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த சம்பந்தம் இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அத்தை கல்யாணத்தை நிறுத்தினதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா உங்களை வீட்டை விட்டு அனுப்பினதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏற்கனவே ஊர்ல நம்மள பத்தி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. நாள் கட்டி காப்பாத்தின கௌரவமும் மரியாதையும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இடையில அம்மா வேற வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டா ஊரே சேர்ந்து காரி துப்பும். மரியாதையா அம்மா போய் கூட்டிட்டு வா போ. எனக்கும் அம்மா தானே, நானே போய் கூப்பிடுறேன். அம்மா அம்மா வெளியே வாங்க. அம்மா வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும். உன் பெரிய அண்ணா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா வெளியே எங்கேயோ வந்து உட்காந்துட்டு இருப்பியா? நானா ஒண்ணு வீட்டு பிரச்சனைக்காக வெளியே போகலப்பா. இதோ உன் தம்பிதான் என்ன தரதரன்னு இழுத்துட்டு வந்து நடுத்தெருவுல விட்டான். நீ செஞ்சது மட்டும் சரியா? என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினில்ல நீனு? அவமானப்படணும்னா உன் பையன் செஞ்ச செயலுக்கு தான் அவமானப்படணும். பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட உண்மையா நடந்துக்கிட்டதுக்கு இல்ல. என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசியிருக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிருக்க கூடாது. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா 2 வீட்டுக்காரங்களும் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். நீங்களே முதல்ல எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும்ல. ஆனா நீங்க சொல்லல. நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை பார்த்து சொன்னேன். அதுல எந்த தப்புமே இல்லையேப்பா. அம்மா நடிக்காத. யாரோ சொல்லி கொடுத்தா இதை நீ பண்ணிட்டு இருக்கா? எப்ப பாரு நாங்க தான் சொல்லி கொடுத்தோம் சொல்லிக்கே இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன்பா முத்து, இப்ப எதுக்குப்பா என்ன கூப்பிட்ட? நீ அதை முதல்ல சொல்லு. சரிமா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அது உங்க அப்பாவோட வீடா, உங்க 3 பேர் பேர்லயும் இருக்கிற வீடாம்பா. அதுல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லன்னு இதோ நினைக்கிறானே உன் தம்பி, அவன் சொல்லிட்டானே. ஏன் அது உனக்கு தெரியாதா? ஆமாண்ணே, அது உண்மைதான். சக்தி அண்ணா அப்படிதான் சொல்லுச்சு. எனக்கு உரிமை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? தம்பி ஏதோ கோவத்துல பேசிட்டான், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. வா நம்ம பேசிக்கலாம். கோவத்துல என்ன வீட்டை விட்டு போ சொல்றது இது எத்தனாவது தடவைப்பா? எத்தனாவது தடவை? கோவம் வர்ற மாதிரி நடந்துக்கிறது எத்தனாவது தடவை? ஆனா சக்தி அண்ணா, வீடுன்னா பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனஸ்தாபம் எல்லாம் வரத்தான் செய்யும். என்ன நடந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போனா என்னப்பா அர்த்தம்? இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்கீங்க? என்ன நடுத்தருவுல நிறுத்திருக்கீங்க. இனிமே அப்படி எல்லாம் நடக்காது. வீட்டுக்கு வாமா. வேண்டாம்ப்பா வேண்டாம், நான் நம்ப தயாரா இல்ல. அண்ணன் தம்பி 2 பேரையுமே நான் நம்பறதுக்கு தயாரா இல்ல. இத பாரு முத்து, இந்த வயசான காலத்துல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே இல்லப்பா. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும், அதுங்க ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன். அது நடக்கல. ஒவ்வொன்னா ஆசைப்பட்டு அது நடக்காம என் ஆசைய சுருக்கி கடைசியில சுருண்டு கிடக்கு. ஒரு இடமாவது இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் முத்து. வெளியே கொண்டு வந்து நல்லா நிறுத்திட்டீங்க. நான் கேட்க மாட்டேன் முத்து, கேட்க மாட்டேன். எம்புட்டு நாள் நாங்க இருந்துட்டேன். இனி நான் இருக்க போற காலம் என் பொண்ணு வீட்டுல இருந்துக்கிறேன். நான் ரொம்ப வருஷம்லாம் இருக்க மாட்டேன். இருக்கிற காலம் வரைக்கும் என் மக, என் மருமக, பேர பிள்ளைங்கன்னு நான் இவங்க கூட இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. எம்புட்டு நாள நான் உங்க வீட்டுல இருந்துகிட்டு எப்படி என் மக குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி இதோ என் மக வீட்டுல இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன்ப்பா. இனி நான் அந்த வீட்டுக்கு வரணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. என்ன காரணமா வச்சு புதுசா எந்த பிரச்சனையும் உருவாக்காதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன்.